राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय जय जय। अழகா நேத்தி நாம மெஹரானா நம்ம யசோதா மையாவுடைய ஊர் பார்த்தோம். யசோதா மையாவோட அப்பா பேர் அம்மா பேர் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இல்லாட்டி நேத்தியோட ஆடியோ கேட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும், சரியா? நம்ம அழகா வித்யுவாரி கிராமம், இனிமேல் மழை மின்னல் அப்படின்னா வித்யுவாரி கிராமத்தை நினச்சிக்கோங்க, சரியா? நம்ம அடுத்து எங்கே போகலாம்? கொஞ்சம் அப்படி தள்ளி போமா. அழகாக இந்த இடம் நந்த கிராமத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் கதிரவனம், கைரா, காயரா அப்படிலாம் இன்னைக்கு காலகட்டத்தில் பேர். கதிரவனம், கதிரவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த ஆதி வராக புராணத்தில் சொல்லும் பொழுது இந்த கதிரவனம் 7வது வனமாக சொல்லப்படுறது. சொல்லும் பொழுது சுவாமி சொல்றார், இந்த வனத்திற்குள்ளே யார் செல்கிறானோ அவன் என்னுடைய வைகுண்டத்தை அடைவான் அப்படின்றார். அப்போ எவ்வளோ வசதி இல்லையா? 12 காடுகள் விரஜபூமியில், அதில் இந்த கதிரவனம் வசதி. இந்த கதிரவனத்தில் உயிரிடுபவர்கள் சத்தியமாக, நிச்சயமாக, உறுதியாக, சந்தேகமில்லாமல் வைகுண்டத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இருக்கு. பகவானே சொல்லியிருக்கான். இந்த கதிரவனம் மட்டுமே ஒரு 6 கிலோமீட்டர் பரிக்கிரமா இருக்கு. இன்னைக்கு நிறைய வீடுகள் தான் இருக்கு. ஒரு காலத்தில் நிறைய மரங்கள் இருந்தது, அதாவது கதம்ப மரங்கள், கதிரா அண்ட் கதம்பா. இந்த கதிர மரம் நீ நிறைய பார்த்துருப்பேன். அது என்ன கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். அது பூ ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல வாசனை உண்டு, முள்ளுச்செடி மாதிரி இருக்கும். முள்ளுச்செடி தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறதா கதிர மரம் அப்படின்றது. நீங்கள் உங்கள் ஊரில் பல ஊர்களில் இதை சர்வசாதாரணமாக பார்த்துருப்பேன். இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, நல்ல வாசனை உண்டு இந்த பூவுக்கு, சரியா? அந்த கதிர மரங்களும் கதம்ப மரங்களும் அதிகமாக இருந்த இடம் இது. கதிரவனம்னு பேரால கதிர மரங்கள் நிறைந்த வனம் கதிரவனம்னு பேர். இப்போ முன்னால் அதுக்கு கயாரா அப்படின்னு பேர். இந்த கதிரவனத்தில் கிருஷ்ணன் நிறைய மாடுகளை மேய்ச்சிருக்கான். கிருஷ்ணனும் கோபால குழந்தைகளும் பலவிதமான விளையாட்டுகள் இங்கே விளையாடியிருக்கான். இங்கே ஒரு குண்டம் உண்டு, அதில் நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சிருக்கா. நிறைய கதம்ப மரங்கள் உண்டு. அது இல்லாமல் நிறைய பழம் தரக்கூடிய மரங்கள் உண்டு.
இங்கே வந்து ஒரு சங்கம குண்டா அப்படின்னு ஒரு குளம் உண்டு. கண்ணன் குழந்தைகளோட விதவிதமான விளையாட்டுகள் விளையாடி இருக்கான். கிருஷ்ணனும் கோபிகைகளும் விதவிதமாக ராசம் ஆடியிருக்கார்கள். ராதாராணியும் கோபிகைகளும் இந்த இடத்துல கண்ணனை பார்த்து ஆனந்தமாக சங்கமிச்சிருக்கார்கள். அவனோட சங்கமத்துக்காக அவர்கள் காத்திருந்த இடம். இப்போ நம்ம திருப்பதி போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், அவரை பார்க்குற அந்த சங்கமத்துக்காக காத்துருக்கோம் இல்லையா? தோ ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஓகே, அதெல்லாமே சங்கமம் தானே. கண்ணனுக்காக காத்திருந்த கிருஷ்ண தரிசனமே ஒரு சங்கம சுகம்தான். சங்கமம்னா எனக்கு உடனே நதிகளுடைய சங்கமம் தான் ஞாபகம் வருது. பிரயாக்ராஜ், அந்த இடத்துல யமுனையும் கங்கையும் ரகசியமாக சரஸ்வதியும் சங்கமிக்கிற அழகே தனி. ஸோ அழகான குண்டம், சங்கம குண்டம், அங்கே ராசமண்டலத்துடைய இடம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் தள்ளி லோகநாத கோஸ்வாமி, முன்னாடியே அவரை பற்றி பார்த்துருக்கோம். அவர் இங்கே தான் பஜனை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பூகர்ப கோஸ்வாமி, இவாளை பற்றிலாம் முன்னாடி பேசியிருக்கோம் நம்ம. இந்த லோகநாத கோஸ்வாமியினுடைய அவருக்கு கிடைச்ச கிருஷ்ணன் தான் ராதா வினோத். அவன் பிருந்தாவனத்தில் இருக்கான். அப்புறம் ஜெய்ப்பூர் போயிட்டான். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா பகாதரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சில்லின்னு இந்த இடத்துல பகாதரா, சில்லி அப்படின்னா சிர்னா, தலையை கிள்ளி களைந்தானை. பகவானை பற்றி ஆண்டாள் சொல்லுவா இல்லையா? புல்லாரக்கணை கிள்ளி களைந்தானை. அந்த மாதிரி தலையை கிள்ளி போட்டான். யார் தலையை கிள்ளி போட்டான் அப்படின்னா பகாசுரன். பகா அப்படின்னா குக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் காண கிடைக்கிறது. தசமஸ்கந்தம் 11வது அத்தியாயம். ஸ்வம் ஸ்வம் வத்சகுலம் சர்வே பாயயிஷ்யந்த ஏகதா கத்வா ஜலாஷயாப்யாசம் பாயயித்வா பபுர்ஜலம். ஒரு நாள் எல்லாரும் தங்களுடைய கன்று கூட்டங்களை தண்ணீர் குடிக்க செய்து ஒரு குளத்தரையில் சென்று அவர்கள் அழகாக அவாலும் குடிச்சிட்டு கண்ணுக்குட்டியில் தண்ணி குடிச்சதான். தே தத்தத்ருஷுர் பாலாஹ மகாசத்வம் அவஸ்திதம் தத்ர சுர்வஜ்ரநிர்பின்னம் கிரேஷுங்கமிவச்சுதம். அந்த குளக்கரையில் அந்த பாலகர்கள் வஜ்ராயுதத்தினாலே பிளக்கப்பட்டு கீழே விழுந்த மலைச்சிகரம் போலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பூதத்தை பார்த்தார்கள், பயந்தார்கள். சவை பகோ நாம மகானசுரோ பகரூபத்ருக்கு ஆஹத்ய சஹசா கிருஷ்ணம் தீக்ஷ்ணதுண்டோக்ரசத்வலீ சத்பலி
கொக்குவேஷம் போன்ற பகம் என்ற பெரிய அசுரன் கூர்மையான அழகுகளோட மிக பலசாலியா சீக்கிரமா வந்து கண்ணனை விழுங்கிட்டான். வாய அகட்டி அப்படி லவக் அப்படின்னு விழுங்கிட்டான். இந்த கால் இடுக்கிற குழந்தைகள் போய் ஒளிஞ்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த குலோப் ஜாமுன்லாம் எடுத்து வாய்க்குள்ள அப்படி போட்டுப்பா இல்லையா, அது போல இந்த குட்டி குட்டி வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அதை அப்படி முழுசா அப்படி லக்குன்னு வாயில போட்டுப்பா இல்லையா, கடலை உருண்டைய வாயில போட்டுப்பா இல்லையா, அந்த மாதிரி கண்ணனை அப்படி வாய்க்குள்ள போட்டுட்டான். என்ன பாக்கியம் இல்லையா அவனுக்கு. அது சில சமயத்தில் அசுராளுக்கு இப்படி ஒரு பாக்கியம் இல்ல வாய்ச்சுடுறது. எச்ச பண்ணிட்டானா கிருஷ்ணனை. அது எல்லாரும் தான் எச்ச பண்ணாம கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணி கிருஷ்ணன் அவளை ஜாக்கிரதையா பார்த்துப்பான். திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணும் பொழுது வாயிலிருந்து எல்லாம் நெச்சில் தெளிச்சிடப்படாதே, மூச்சு காத்து மேலே படப்படாதே, இப்படி முகத்தெல்லாம் மூடிண்டு எல்லாம் பண்ணுவார்கள். இங்க என்னடான்னா இந்த பகாசுரன் கண்ணனை முழுங்கிட்டானா. கிருஷ்ணம் மகாபகிரஸ்தம் திருஷ்ட்வா ராமாதயோ அர்பகாஹ பபூவு இந்திரியாணீவ வினா பிராணம் விசேதசஹ. பலராமன் முதலிய சிறுவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை அந்த பெருங்கொக்கு விழுங்கியதை பார்த்து பிராணன் போனதை போல மூர்ச்சியாய் விழுந்துட்டாளாம். தம் தாலு மூலம் பிரதஹந்தமக்னிவக்னோ பிராலசூனும் பிதரம் ஜகத்குரோஹ சச்சர்ஜத சச்சர்த சத்யோ அதிருஷாக்ஷதம் பகஸ்துண்டேன ஹந்தும் புனரப்யபத்யத. ஜகத்குரோ பிதரம் பிரம்மதேவனுக்கு அப்பாவாகவும் கோபாலசூனும் நந்தகோபருக்கு பிள்ளையுமா இருக்கக்கூடிய அக்னிவத்தாலு மூலம் நெருப்பு போல வாய்க்குள்ள போட்டு முழுங்கினா தகிக்கிறானா இந்த கிருஷ்ணன். உடனே வெளியில அப்படின்னு கக்கிட்டான். சொல்றான்ல, அப்படி லபக்குன்னு வாய்க்குள்ள போட்டுட்டான். நன்னா ருச்சிக்கலான்னு பார்த்தா முடியல, என்னமோ நெருப்பு துண்டை விழுங்கினா போல தொண்டை அடைக்கிறது. அப்படி வெள்ள கக்கிட்டான். அவனே கிருஷ்ணன் எடுத்து வாயில போட்டுட்டான். அவனே கிருஷ்ணனை துப்பிட்டான். அப்ப திரும்பி கிருஷ்ணன் வாயில போட்டுக்கணும்னு ஆசையோட வந்தானா. தமாபதந்தம் சநிகிருஹ்ய துண்டயோர்தோர்பியாம் பகம் கம்ச சகம் சதாம் பதி பஷ்யஸ்ஸு பாலேஷு ததார லீலயாம் முதாவஹோ வீரனவத்திவௌகசாம். அப்படி எதிர்த்து வரக்கூடிய கம்சனுடைய தோழனான பகாசுரன சாதுரக்ஷகனான கிருஷ்ணன் ரெண்டு கைகளால அந்த மூக்கினுடைய ரெண்டு பக்கம் அப்படி பிடிச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அப்படி விளையாட்ட அப்படி நன்ன வாய அப்படி அகட்டி அப்படி கிழிச்சான். புல்ல அப்படி ரெண்டா கிழிக்கிறா போலே கண்ணன் இந்த பகாசுரன் எந்த வாய் தன்னை முழுங்கித்தோ அந்த வாய் அப்படி கிழிச்சுட்டான். மொத்தத்தில் சுவாமிக்கு இது கிழிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நிருசிம்மன்.
இரண்யகசிபுவை கிழிச்சதிலிருந்து யாராவது ஒருத்தன் கிடைச்சா கிழிச்சு விடுறார். அந்த நிருசிம்மன் தானே கண்ணன். ததா பகாரிம் சுரலோகவாசினக சமாகிரநந்தனம் மல்லிகாதிபிஹி சமீடிரே சாணக शङ्क संस्तवैस्तदीक्ष्य तद्वीक्ष्य गोपालसुता विसिस्मिरे. அப்போ தேவலோக சொர்க்கலோகவாசிலான தேவர்கள் பகாசுரனை கொன்ன கிருஷ்ணனை நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை முதலால புஷ்பங்களால் இறைச்சி பூஜை பண்ணாலும் தேவலோகத்து மல்லிகைகள்னாலே. ஆனக சங்க சம்ஸ்தவைஹி ஆனக வாத்தியங்கள் சங்குகள்லாம் முழங்கித்தான் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி ஸ்துதிச்சார்களாம். கோபால குழந்தைகள்லாம் ஆச்சரியப்பட்டாளாம். முக்தம் பகாஸ்யாதுபலப்யஹ பாலகாராமாதயஹ பிராணமிவேந்திரியோ கணாஹ ஸ்தானானகதம் தம் பரிரப்ய நிர்வ்ருதாஹ பிரணீயவத்சான் பிரஜமேத்ய தஜ்ஜகுஹு. ராமன் பலராமன் முதலிய சிறுவர்கள்லாம் இந்திரிய சமூகமானது பிராணத அப்படி டக்குன்னு கைகாலெலாம் எழுந்து கண்ணெல்லாம் திறக்கும் இல்லையா, அதுபோல பகாசுரன் வாயிலிருந்து விடுபட்டு தன்னுடைய இடத்தை அடைஞ்சு அந்த கிருஷ்ணனை கட்டி கொண்டு சந்தோஷம் அடைஞ்சவர்களாக கன்றுகளை ஓட்டி கொண்டு கோகுலத்துக்கு வந்து எல்லாரும் நடந்தது என்ன விஷயம்னு சொன்னாலாம். ஸ்ருத்வா தத்விஸ்மிதா கோபாஹ கோப்யச்சாதி பிரியாத்ருதாஹ பிரத்யாகதமிவௌத்சுக்யாதக்ஷந்த த்ரிஷிதே க்ஷணாஹ. கோபர்களும் கோபிகளும் ஆச்சரியம் அடைஞ்சு இறந்து திரும்பி வந்தவன் போல கிருஷ்ணன் அப்படி பார்த்து ஆனந்தத்தோட மெய்சிழுத்தார்களாம். எப்படி இந்த பகாசுர வதம் சொல்லப்படுகின்ற இது நடந்தது பகாதரா அப்படின்னு இருக்கு. கதிரவனத்தில் அப்படி கொஞ்சம் அப்படி வெளில வந்தா இந்த இடம் இருக்கு. ஸோ கதிரவனம். இந்த பகாசுரன் யார் அப்படின்னா பூர்வ ஜென்மத்திலே அவன் ஹயக்ரீவன் ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுடைய பிள்ளையான உத்கலன்னு பேர் அவனுக்கு. தேவர்களெல்லாம் ஜெயிச்சு தேவலோகத்தையே ஆண்டவன். ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் சிந்து நதி கடலில் சங்கமமாகும் சிந்து சாகர முனைக்கு வந்தான். அது சிந்து நதி எந்த சாகரத்தில் கலக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சிந்து சாகர்னு பேர். ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்லி அந்த இடத்துல அழகாக மீனெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அது ஒரு மாதிரி ஒரு குஷியாக சத்தம்லாம் போட்டான். அப்போ அந்த இடத்துல ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். பர்ணசாலையை வச்சுட்டு ஜாஜலின்னு பேர் அந்த முனிவருக்கு. அவர் சொல்ல இதெல்லாம் கொல்லாதரா, வேற எங்கேயாவது போடா, இதெல்லாம் தப்போ பூமியிட அங்கெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா சொன்னதில் கேட்காம மீனை பிடிக்கிறது சாப்பிட்றது அப்படின்ட்டு இருந்தான். எனக்கு கோவம் வந்து கொடுத்து ஜாஜலி மகரிஷிக்கு. முட்டா பயல கொக்கு மாதிரி உக்காந்துண்டு மீனை தின்னுட்டு இருக்க, போ கொக்காவை போய் தொலை அப்படின்னுட்டான். அது மகாத்மாக்கள் சொன்னால் கேட்டுவிடணும். அவள் எல்லா ஆப்ஷனும் தரா, நமக்கு எல்லா நேரமும் கொடுக்குறா. புத்தி கொஞ்சம் வேலை செய்யணும். அவள் கோவப்படுற மாதிரி நடந்துக்கப்படாது.
பல சந்தர்ப்பங்களில் மகாத்மாக்கள் அவ்வளோ கோபம் வரனா அவன் கூட இருக்கக்கூடிய இல்லாட்டி அவர்கள் கூட இருக்கக்கூடிய சிலருக்காக இவளுடைய விஷயங்களை சகித்து கொள்வார்கள். ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சகிப்பெல்லாம் மாறி போயிடும். போடா பொடி அப்படின்னு போயிட்டே இருப்பாள். மகாத்மாக்களுடைய பலம் அப்படி. அப்புறம் புத்தி ஐயோ மன்னிச்சிருங்கோ மகரிஷின்னு அவர் சொன்னதெல்லாம் சொன்னது தான் மாற முடியாது இப்போ. ஆனால் ஒரு வரம் தானே. துவாபரயுகத்தில் பகவான் கண்ணனா வருவான், அப்போ அவனை கிழிச்சு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டார். அவன்தான் இந்த பகாசுரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஒன்றே ஒன்று தான், கதிரவனம், அப்புறம் அந்த பகாதரா, இந்த இடம்தான் பார்த்தோம். சரியோ? கொக்கு புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாரக்கணைகள் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா? புள்ளின் வாய் கீண்டானை, அதுதான் இந்த கதிரவனம் பகாதரா. சரியா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंदगोप महाराज की जय जय जय. இந்த பகாசுரன் பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருந்தான் அப்படின்ற விஷயம் நம்ம கர்க சம்ஹிதையில் பிருந்தாவன கண்டத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஹயக்ரீவசுதோ தைத்ய உத்காலோ நாமஹேந்திருப ரணே அமரான் நிர்ஜித்ய சக்ரச்சத்ரம் ஜஹார ததா நிருணாம் நிருபாணாம் ச ராஜ்யம் ஹிருத்வா மகாபலஹ. இப்படி பிருந்தாவன கண்டம் 4வது அத்தியாயத்தில் கர்க சம்ஹிதையிலே அவன் விஷயம் சொல்லப்பட்டு உள்ளது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.